என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற பிரின்சிபல் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ரெவரண்ட் ஃபாதர் ஆரோக்கியசாமி சேவியர் மற்றும் ரெக்டர் ரெவரண்ட் ஃபாதர் லியோனார்ட் பெர்னாண்டோ அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைவருக்கும், குறிப்பாக ஸ்ரீ எட்வர்ட், மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ் ஆஃப் சென்ட் ஜோசப்ஸ் ட்ரிச்சி அலுமினி USA அசோசியேஷன் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட் 2023 வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் 1989 முதல் 94 வரை 5 வருடம் BSc ஃபிசிக்ஸ், MSc ஃபிசிக்ஸ் படித்தேன். அந்த காலகட்டத்தில் என்னுடன் பயின்றவர்கள், கல்லூரியில் படித்தவர்கள் பலர் இன்று USAவில் பல்வேறு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் கனவுகள் மெய்ப்பட என்ற தலைப்பில் லெட் த ட்ரீம்ஸ் கம் ட்ரூ என்ற ஒரு உயர்ந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகள் நடப்பதாக திரு எட்வர்ட் அவர்கள் தெரிவித்தார். கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை, எல்லோருடைய விருப்பமும் கூட. கனவுகள் மெய்ப்பட வேண்டுமானால் முதலில் கனவுகள் காண வேண்டும். இந்த கனவுகளின் தன்மையை பொறுத்து தான் நம்முடைய கால சக்கரங்கள் செல்லும், நம்முடைய கால்கள் நம்மளை இட்டு செல்லும். கனவு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் முயற்சி காண முடியும். சில தினங்களுக்கு முன்னால் இந்த எங்களுடைய பணியாற்றிய அதிகாரிகளிடம் தமிழகத்தை சார்ந்த உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 10 நபர்களின் பெயர்களை, தமிழர்களின் பெயர்களை கூறுங்கள் என்று பேசிய பொழுது அவர்கள் ராஜராஜ சோழன் என்று முதலாவதாக கூறினார்கள். இது உண்மையான விஷயம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு, தஞ்சையிலிருந்து புறப்பட்டு இந்த இந்திய தேசம் மட்டுமல்லாமல் பல நாடுகளில் அந்த காலங்களில் அந்த மரைன் டெக்னாலஜி வளர்ச்சி அடையாத காலத்தில் 1000 வருடத்துக்கு முன்னால் பல நாடுகளில் சென்று ஆக்கிரமிப்பு செய்து வெற்றி பெற்ற அரசர். ஏன் அவரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் 1000 வருடங்கள் படிந்த பிறகு என்றால், அவர் கண்ட கனவு உலகத்தில் தமிழர்கள் தலைந்து நிற்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஈடாக மற்றவர்களை விட சிறப்பாக திகழ வேண்டும் என்று எண்ணிய காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு மரைன் ஃபோர்ஸ், ஒரு நேவியை அவரால் ஏற்பாடு செய்து தயாரித்து பல நாடுகளை வெற்றி கொள்ள முடிந்தது. இன்று நாம் பல நாடுகளில், பல ஊர்களில், பல இடங்களில் பணியாற்றுகிறோம், பலருக்காக பணியாற்றுகிறோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய கனவு என்ன? அந்த காலத்தில் இருந்த ராஜராஜ சோழனை போல் உலகம் திரும்பி பார்க்கின்ற வகையில், உலகத்தில் பேர் சொல்லக்கூடிய வகையில் நாம் திகழ்கின்றோமா? இல்லை சராசரியாக எனக்கு நான் என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் நாம் இருந்து விடுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் பல்வேறு பணியில் இருக்கிறீர்கள். இது பாராட்டுவதற்குரிய விஷயம். அதே நேரத்தில் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய கனவு என்னவாக இருக்க வேண்டும், எதை சாதிக்க வேண்டும், எதை அடைய வேண்டும் என்பதில் நாம் தீவிரமாக சிந்திக்கும் தருணம் இது. துபாய் நகருக்கு சென்றால் இந்த டாலஸ்ட் டவர் இன் தி வேர்ல்ட், புர்ஜ் கலிஃபா, அந்த கட்டிடத்தில், அந்த லிஃப்டில் நீங்கள் எல்லாம் சென்றிருப்பீர்கள். அந்த லிஃப்டில் ஏறினால் அந்த லிஃப்டில் ஒரு டிஸ்பிளே போர்டு, இந்த டிஸ்பிளே போர்டில் இந்த டாலஸ்ட் டவர் இன் தி வேர்ல்ட் எதற்காக எங்களுடைய அரசர் தயாரிக்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று நினைத்தார் என்று அதற்கான காரணத்தை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எப்போது போனாலும் நெக்ஸ்ட் டைம் எல்லாரும் நீங்கள் செல்லும்பொழுது அதை கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். எதற்காக அந்த டாலஸ்ட் டவரை துபாயில் கட்ட வேண்டும் என்று எங்களுடைய ஷேக் விரும்பினார்? காரணம், they wanted to give an identity to the city state. அந்த துபாய் நாட்டிற்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த ஐடென்டிட்டி வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் டவர் இஸ் இன் அவர் ஸ்டேட். மற்றவர்கள் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உலகில் எங்கும் இல்லாத இந்த உயர்ந்த டவர் நம்முடைய நாட்டில் இருக்கிறது என்று அவர்கள் ஒரு ஐடென்டிட்டி தர வேண்டும் என்ற நோக்கில் இந்த உயர்ந்த டவரை கட்டினதாக தெரிவித்தார். நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? நாம் பல்வேறு இடங்களில் பிறந்து பல்வேறு ஊர்களில் பணியாற்றி கடைசியாக ஒரு இடத்தில் இருக்கிறோம். நம்முடைய ஐடென்டிட்டி என்ன? நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய கனவு என்ன? நம்முடைய கனவு உயர்ந்ததாக இருந்தால் the world will join together and make it
சக்ஸஸ்ஃபுல். இந்த அல்கெமிஸ்ட் என்ற ஒரு புத்தகம், இந்த புத்தகத்தை படித்தால் அதில் ஒரு கருத்தை கூறுவார். அந்த ஆத்தர் என்ன சொல்வார்னா, இஃப் யூ ஆர் டெஸ்பரேட் ஃபார் சம்திங் தென் த வேர்ல்ட் யூனிவர்ஸ் வில் கான்ஸ்பயர் டு கிவ் தட் டு யூ. இஃப் யூ ஆர் டெஸ்பரேட் ஃபார் சம்திங், அந்த டெஸ்பரேட்னஸ் ஷுட் செட் இன். கனவு மெய்ப்பட வேண்டுமானால் அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வர வேண்டும், செய்துதான் ஆக வேண்டும், அதுக்கு மாற்று கிடையாது, நான் சாதித்துதான் ஆக வேண்டும், அடைந்துதான் தீர வேண்டும் என்ற ஒரு தீராத முயற்சி இருந்தால் the world universe will conspire to give that to you என்று கூறுவார். அது பல நேரங்களில் உண்மை. நாம் நினைத்ததை அடைய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் பலருடைய உதவி நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த இடத்தை அடைய முடியும். நினைத்ததை அடைவதற்கு கனவுகள் மெய்ப்பட திருவள்ளுவர் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று கூறுவார். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எண்ணம் மட்டும் இருந்தால் பட்டாது. எண்ணம் மட்டுமே ஒருவரை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லாது. கனவு எண்ணமும் கனவும் ஒன்றாக நாம் எண்ணினால் அந்த எண்ணம் அந்த இறுதி நிலையை அடைய வேண்டுமானால் தென் எண்ணியவர் திண்ணியராக இருக்க வேண்டும். அந்த உறுதி, ஒரு துணிவு இருக்க வேண்டும். இந்த கனவை அடைய வேண்டும், நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற உறுதி இருக்க வேண்டும். நினைத்ததை சாதிக்க முடியும் என்பதில் எந்த ஐயமில்லை. பெரிய கடல் இருக்கு, கடலை நீந்தி இழக்க வேண்டுமானால் நீந்த முடியும். உயர்ந்த மலைகள் இருக்குது, உயர்ந்த மலையை எட்டி செல்ல வேண்டுமானால் நடந்து செல்ல முடியும், தீர்மானித்தால் முடியும். ஆனால் எல்லாராலும் முடிவதில்லை. எல்லாராலும் கடலை தாண்டி நீந்த முடியவில்லை. எல்லாராலும் உயர்ந்த மலைகளை ஏற முடிவதில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் திண்ணியராக இருப்பதில்லை. எண்ணிய காரியத்தை அடைவதற்கு தேவையான உறுதி அவர்கள் இருப்பதில்லை. ஸோ இந்த கனவு மெய்ப்பட என்ற சிறப்பான ஒரு கருத்தில் இன்று நடக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் நினைத்த காரியத்தை அடைவதற்கு தேவையான துணிச்சலை பெற வேண்டும். இங்கே பல நாடுகளில் பணியாற்றி இறுதியாக எல்லோரும் சென்ட் ஜோசப்ஸ் அலுமினை யுஎஸ் சாப்டர் என்ற அமைப்பில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு எண்ணத்தை தான், ஒரு எண்ணம் வாயிலாகத்தான் உங்களை இந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் இந்த கோல்ஸ் கீப் சேஞ்சிங். நம்ம ஒரு நிலையை அடைந்து விட்டால் அடுத்த கோல் என்ன, அந்த நிலையை அடைகிறோம், இன்னும் அடுத்த கோல் என்ன என்று கோல்கள் வாழ்க்கை முழுவதும், சிறு வயதில் இருந்த கோல்கள் வேற, வயது முதிர்ந்த நிலையில் நம்முடைய கனவுகள், எண்ணங்கள், லட்சியங்கள் வேறுபட்டு இருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் இத்தருணத்தில் நான் உங்களிடம் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். என்னவென்றால் ஒல்லி பெரிதினும் பெரிது செய் என்று பாரதியார் கூறுவார். பெரிதினும் பெரிது செய், பெரிது பெரிதுகான். நாம் மற்றவர்களை விட பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். சராசரி நிலைகள், சராசரி எண்ணங்கள், சராசரி ஆசைகள், சராசரி பலன்களை தான் தரும். அதே நேரத்தில் பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற ஆசைகள், மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற ஒரு உந்துதல், யாரும் சாதிக்காததை, யாரும் எட்டாததை நான் அடைய வேண்டும் என்று விரும்புவது, இதெல்லாம் மட்டுமே மற்றவர்களிடமிருந்து நம்மளை வேறுபடுத்தி காட்டும். மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறும். வரலாற்று சுவடுகள் நம்முடைய பாதங்கள் வெளிப்படுத்தும். அப்படி அதற்கு தேவை பெரிதினும் பெரிது செய்ய வேண்டும், பெரிதினும் பெரிது காண வேண்டும், பெரிதினும் பெரிது காண் என்று மகாகவி பாரதியார் கூறுவதை மனதில் வைத்துக்கொண்டு பெரிய காரியங்களை, அரிதானவைகளை சாதிக்க முடியாது என்று மற்றவர்கள் நினைப்பதை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு தீராத வாஞ்சையுடன், ஒரு விருப்பத்துடன் உங்களுடைய கனவுகள் திகழ வேண்டும். நம்முடைய கனவுகள் திகழ வேண்டும். அப்படி திகழ்ந்தால் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழும் என்பதில் எந்த ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நேரடியாக உங்களை வந்து சந்திக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல். ஆனாலும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி நம்மளை எங்கோ இருந்தாலும் கூட நம்மை ஒன்று சேர்த்து நம்மை காண வைக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டத்திலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஃபாதர் பிரின்சிபல் அவர்களுக்கும் ரெக்டர் அவர்களுக்கும் இந்த ஆர்கனைசர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி.